ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, தென் மாநிலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா இருக்கு இல்லையா, இந்த அத்தனை மாநிலங்களுக்குமே பார்த்தோம் அப்படின்னா டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி ஒரு புதிய பிரச்சனை உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு காலையிலேருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஃபேர் டீலிமிட்டேஷன் ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹேஷ்டேக் சர்வதேச அளவில் ட்ரெண்ட் ஆகிக்கிட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு தொகுதியிலுமே வந்துட்டு கராசரியா கணிசமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான வாக்காளர்கள் அப்படின்றத உறுதிப்படுத்துறது அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா 1976க்கு முன்னாடி வரைக்குமே இருந்துகிட்டு இருந்த ஒரு நடவடிக்கையாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன் இது வந்துட்டு 1976க்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா அந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றத வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் 1976ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ 1976ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 2000 வருஷம் வரைக்குமே வந்துட்டு அந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய டீலிமிட்டேஷன் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதை நிறுத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2000 வருஷத்துலேருந்து 2025 வரைக்கும் அதை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டு அதையும் நிறுத்தி வச்சுட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட 50 வருஷமாக நடக்காமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது 50 வருஷம் கழிச்சு 2026 வருஷம் நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றத வந்துட்டு நடைமுறைப்படுத்திட்டாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய லோக்சபா தொகுதிகள் இருக்கு இல்லையா, அது 39லேருந்து 31 குறையும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அட் த சேம் டைம்ல பார்த்தோம் அப்படின்னா வடக்கு இருக்கு இல்லையா, வடக்குல பார்த்தோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அதிக அளவுல எகிரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல உத்தரப்பிரதேசத்துல அதிக அளவுல பார்த்தோம் அப்படின்னா 91 எம்பி சீட் அப்படின்றது வந்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை தான் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ மக்கள் தொகை வந்துட்டு எல்லா தொகுதிகளிலுமே ஒரே மாதிரி இருக்கிறது அப்படின்றத அரசாங்கம் உறுதிப்படுத்தணும் அப்படின்றதும் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். பட் 50 வருஷமா அதை கண்டுக்காம 50 வருஷம் கழிச்சு அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வரும்போது பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை அதிகரிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த நாம் இருவர் நமக்கிருவர் அப்படின்ற மாதிரியான வாசகங்கள்லாம் போட்டு இந்த குடும்ப கட்டுப்பாடு மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை பெருக்கம் அப்படின்றத தென் மாநிலங்கள் சூப்பராக கட்டுப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம முன்னாடி சொன்ன தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இவங்க எல்லாமே. பட் அட் த சேம் டைம் நம்ம வடக்கு டோலர்கள் பார்த்தோம் அப்படின்னா அதை கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம வந்துட்டு அவங்களுடைய வம்சம் இருக்கு இல்லையா அதை விருத்தி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ மத்திய அரசாங்கம் சொன்ன ஒரு விஷயம் அப்படின்றத இந்த தென் மாநிலங்கள் கேட்டதுனால அவங்களுக்கு ரொம்ப பெரிய பனிஷ்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வடக்கில் பார்த்தோம் அப்படின்னா பாப்புலேஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. அட் த சேம் டைம் தெற்கில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம மாநிலங்கள் இருக்காங்க இல்லையா, இங்கெல்லாம் வந்துட்டு பாப்புலேஷன் வந்துட்டு அங்கே கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்கிறதுனால இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா 1 லட்சம் பேருக்கு ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் 10 லட்சம் பேர் இருப்பாங்க. அட் த சேம் டைமில் தமிழ்நாட்டில் இப்போ கணக்கு பண்ணி பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா 5 லட்சம் பேர் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அவங்க ஆல்ரெடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நாங்கள் 1 லட்சம் பேருக்கு ஒரு தொகுதி அப்படின்னு சொல்லியிருந்தோம். உத்தரப்பிரதேசில் 10 லட்சம் பேர் இருக்காங்க, அங்கே 10 தொகுதி, இங்கே 5 பேர் இருக்கீங்க 5 தொகுதி, அதுதானே கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பட் அந்த இடத்துல தான் பார்த்தோம் அப்படின்னா தென் மாநிலங்கள் இப்போ சிக்கி தவிக்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஏன்னா இவங்க வந்துட்டு அங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணுறது அப்படின்றது கூட ஒரு வகையில் அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே இருக்கக்கூடிய தொகுதிகளையும் சேர்த்து குறைக்கிறது இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போ தலைக்கு மேலே தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கத்தியாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மறுசீரமைப்பின் படி பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா, உத்தரப்பிரதேசத்துக்கு வந்துட்டு 80 தொகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதியிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதிக அளவில் 91 எம்பிக்கள் அப்படின்றது 80லேருந்து 91 எம்பிக்கள், அதாவது 11 தொகுதிகள் அப்படின்றது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆல்ரெடியே இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் யாருக்கு செல்வாக்கு அப்படின்றது அதிகமாக இருக்கும் அவங்க தான் ஆட்சிக்கு வர முடியும், உத்தரப்பிரதேசத்தில் ஜெயிக்கிறவங்க தான் ஆட்சி கட்டில் அமர முடியும் அப்படின்றது வந்துட்டு ஒரு எழுதப்படாத விதியாக இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏன் அப்படின்னா அங்கே தான் வந்துட்டு நாட்டில் அதிகப்படியான தொகுதிகள் இருக்கு, அந்த தொகுதிகளை அவங்க கவர் பண்ணிட்டாங்க அப்படின்னால அடுத்தடுத்த மாநிலங்களை அவங்களால கவர் பண்ணிட முடியும் அப்படின்றது தான் அந்த ஐடியாலஜி. ஸோ இப்போ ஆல்ரெடி 80 சீட் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் போய் இன்னும் ஒரு 11 சீட் அப்படின்றது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆளும் பாஜக ஆளக்கூடிய ஆளும் பாஜகவுக்கு சாதகமான அலைகள் இருக்கக்கூடிய மாநில
மாநிலங்களா இருக்கு அப்படின்றதான் இன்னொரு பக்கத்துல தென் மாநிலங்களுக்கு ரொம்ப பெரிய பயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இப்ப இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றதெல்லாம் பண்ணி சீட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் மாநிலங்கள் இருக்கு இல்லையா, தென் மாநிலங்கள் அவங்க ஓட்டே வாங்கல அப்படின்னாலும் வடக்க கான்சென்ட்ரேட் பண்ணி வின் பண்ணாங்கனாலே அவங்க பிரதமராக வந்துட முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சுச்சுவேஷன் உருவாயிடும் அப்படின்றதான் ஆல்ரெடி பயமா இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஏன்னா இப்போ வந்துட்டு தென் மாநிலங்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இன்க்ளூடிங் அவங்களும் தேவை அப்படின்ற சுச்சுவேஷன்லேயே வந்துட்டு தென் மாநிலங்களுக்கு தேவையான நிதி ஒதுக்கப்படுறதில்ல. பேரிடர் நிவாரண நிதியாக இருந்தாலும் சரி, அதிகபட்சத்துக்கு கல்வி இருக்கு இல்லையா, கல்வி நிதி கூட வழங்கப்படாமல் இருக்க சுச்சுவேஷன்ல இப்போ இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றது பண்ணிட்டாங்க அப்படின்னா தென் மாநிலங்களை மாநிலமாகவே கருத மாட்டாங்க அப்படின்றதான் தென் மாநில முதலமைச்சருடைய ரொம்ப பெரிய பயமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உத்தரப்பிரதேசம் இருக்கு இல்லையா, அதுக்கு 80லேருந்து 91 தொகுதிகள், பீகாருக்கும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 10 தொகுதிகள் வரைக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ராஜஸ்தானுக்கு 6 தொகுதிகள், மத்திய பிரதேசத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 தொகுதிகள் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. குஜராத், சத்தீஸ்கர், டெல்லி இருக்கு இல்லையா, இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தலா ஒவ்வொரு தொகுதிகள் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வடக்குலலாம் பார்த்தோம் அப்படின்னா 10, 11, 8 அப்படின்னு சொல்லி எக்ஸ்டெண்ட் பண்ற அதே சுச்சுவேஷன்ல அப்படியே நம்ம தென் மாநிலங்களுக்கு வந்தோம் அப்படின்னா இங்க மக்கள் தொகை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய காரணத்தினால தமிழ்நாட்டில் அதிகப்படியா வந்து பார்த்தோம் அப்படின்னா 39 தொகுதிகள் இருந்து 8 தொகுதிகள் குறைக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ 39 தொகுதிகள் இருந்து 31 தொகுதிகள் தான் தமிழ்நாட்டில் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி கேரளாலையும் பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய 20 தொகுதிகள் இருந்து 8 தொகுதிகள் கழிக்கப்பட்டு 12 தொகுதி தான் பின்வரும் நாட்கள்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆந்திரா, தெலுங்கானால ஒட்டுமொத்தமா சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 42 தொகுதிகள் இருக்கு, அது 34 தொகுதிகளா குறைக்கப்படுறதுக்கான அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த எலெக்ஷன்ல பிஜேபி ஜெயிச்சோன்னே 2026 தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றது இருக்கு இல்லையா, அதை கணக்கு பண்ணி தான் புதிய நாடாளுமன்ற கட்டடம் அப்படின்றதையே கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய விவாதமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னும் 2026 இருக்கு இல்லையா, 2026 சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல மும்மொழி கொள்கை அப்படின்றதுக்கு அகேன்ஸ்டான போராட்டம் அப்படின்றது போய்கிட்டு இருக்கும்போது இந்த டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றதும் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்குமே இது அரசியல் ரீதியான ஒரு நார்மலான நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் அதிகாரத்தை குறைக்கிறதுக்கு இந்த தொகுதி வரையறை இருக்கு இல்லையா, மறுசீரமைப்பு இருக்கு இல்லையா, அதை பாஜக தங்களுடைய பெரிய ஆயுதமா பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுதான் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கக்கூடிய தேசிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஃபேர் டிலிமிட்டேஷன் ஃபார் டிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கான விஷயம். ஸோ நீங்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்பை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.